அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 216வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஹோசேயா அதிகாரம் 5 முதல் 9 வரை. ஹோசேயா அதிகாரம் 5. குருக்களுக்கும் அரச குடும்பத்தினருக்கும் எதிரான குற்றச்சாட்டு. குருக்களே, இதை கேளுங்கள். இஸ்ரேல் குடும்பத்தாரே, கவனியுங்கள். அரசனின் வீட்டாரே, செவி கொடுங்கள். உங்களுக்கு எதிராகவே தீர்ப்பு தரப்படுகின்றது. நீங்கள் மிஸ்பாவில் ஒரு கன்னியாயிருக்கின்றீர்கள். தாபோர் மீது விரிக்கப்பட்ட வலையுமாயிருக்கின்றீர்கள். வஞ்சகர்கள் கொலை தொழிலில் ஆழ்ந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரையும் தண்டிப்பேன். எப்ராயிமை நான் அறிந்திருக்கிறேன். இஸ்ரேல் எனக்கு மறைவானதென்று. எப்ராயிமே, நீ வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கின்றாய். இஸ்ரேல் தீட்டுப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய கடவுளிடம் திரும்பி வர அவர்களின் செயல்கள் விடுவதில்லை. ஏனெனில் விபச்சார புத்தி அவர்களை ஆட்கொண்டுள்ளது. ஆண்டவரை பற்றிய அறிவு அவர்களுக்கில்லை. இஸ்ரேலின் இருமாப்பு. அவனுக்கு எதிராக சான்று கூறும் இஸ்ரேலும் எப்ராயிமும் தங்கள் தீச்செயலால் இடறி விழுவார்கள். யூதாவும் அவர்களோடு இடறி விழுவான். தங்கள் ஆடு மாடுகளோடு அவர்கள் ஆண்டவரை தேடி போவார்கள். ஆனால் அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகிவிட்டார். ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். ஏனெனில் அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள். இப்பொழுதே அவர்களையும் அவர்கள் நிலங்களையும் அமாவாசை விளங்கப் போகிறது. கிபையாவில் கொம்பு ஊதுங்கள். ராமாவில் எக்காலம் முழக்குங்கள். பெத்தாவேனில் போர்க்குரல் எழுப்புங்கள். பென்யமீன் உன்னை பின்தொடர்கின்றார்கள். தண்டனை வழங்கப்படும் நாளில் எப்ராயிம் பாழாவான். இஸ்ரேலின் குலங்களுக்கு உறுதியாய் நேரிடப் போவதையே அறிவிக்கின்றேன். யூதாவின் தலைவர்கள் எல்லை கல்லை தள்ளி வைக்கிறவர்களுக்கு ஒப்பாவார்கள். அவர்கள் மேல் என் கோபத்தை வெள்ளப்பெருக்கை போல் கொட்டி தீர்ப்பேன். எப்ராயிம் ஒடுக்கப்படுகின்றான். தண்டனை தீர்ப்பால் நொறுக்கப்படுகின்றான். அவன் வீணான கட்டளைகளை பின்பற்றுவதில் கருத்தாயிருந்தான். ஆகையால் எப்ராயிமுக்கு நான் விட்டில் போல் இருக்கின்றேன். யூதாவின் வீட்டாருக்கு புற்றுநோய் போல் இருக்கின்றேன். வேற்று நாட்டுடன் செய்த மதியீனமான உடன்படிக்கை. எப்ராயிம் தன் பிணியை கண்டுகொண்டான். யூதா தன் காயத்தை உணர்ந்து கொண்டான். எப்ராயிம் அசிரியாவில் புகலிடம் தேடி யாரேபு அரசனுக்கு ஆள் அனுப்பினான். ஆனால் உங்களை குணமாக்கவோ உங்கள் காயங்களை ஆற்றவோ அவனால் இயலாது. ஏனெனில் நான் எப்ராயிமுக்கு சிங்கத்தைப் போலவும் யூதாவின் வீட்டாருக்கு சிங்க குட்டியைப் போலவும் இருப்பேன். நானே அவர்களை கவ்வி பிடிப்பேன், தூக்கி கொண்டு போவேன். விடுவிப்பவன் எவனுமே இரான். தங்கள் குற்றத்திற்காக பழியை ஏற்று என்னை தேடி வரும் வரை நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் துன்பத்திலே அவர்கள் என்னை தேடுவார்கள். ஹோசேயா அதிகாரம் 6. இஸ்ரேலரின் போலி மனமாற்றம். வாருங்கள், ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே. அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே. அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. ஆண்டவரை பற்றி அறிய முனைந்திடுவோமாக. அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது. மழை போலவும் நிலத்தை நனைக்கும். இளவேநீர் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள். எப்ராயிமே, உன்னை நான் என்ன செய்வேன்? யூதாவே, உன்னை நான் என்ன செய்வேன்? உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே. அதனால்தான் நான் இறைவாக்கினர் வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன். என் வாய்மொழிகளில் அவர்களை கொன்றுவிட்டேன். எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது. உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன். அவர்களோ ஆதாம் என்ற இடத்தில் உடன்படிக்கையை மீறினார்கள். அங்கே எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். கிளையாது கொடியோர் நிறைந்த நகர். அதில் இரத்த கரை படிந்துள்ளது. கொள்ளையர் கூட்டம் வழிபோக்கருக்காக காத்திருப்பது போல் குருக்களின் கூட்டம் செக்கேமுக்கு போகிற வழியில் காத்திருந்து கொலை செய்கின்றது. கொடுமையன்றோ அவர்கள் செய்வது? இஸ்ரேல் குடும்பத்தாரிடம் மிக கொடிய செயல் ஒன்றை நான் கண்டேன். அங்கே எப்ராயிமின் வேசித்தனம் இருந்தது. இஸ்ரேல் தீட்டுப்பட்டிருந்தது. யூதாவே, உனக்கும் அறுவடை காலம் ஒன்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. நான் என் மக்களை நான் நிலைக்கு திரும்ப கொணரும்போது. ஹோசேயா அதிகாரம் 7. நான் இஸ்ரேலை குணமாக்கும்போது எப்ராயிமின் தீச்செயல் வெளிப்படும். சமாரியாவின் பொல்லாப்புகள் புலப்படும். அவர்கள் வஞ்சகம் செய்கின்றார்கள். திருடன் உள்ளே நுழைகின்றான். கொள்ளையர் கூட்டம் வெளியே சூறையாடுகின்றது. அவர்களுடைய தீவினைகளை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கின்றேன் என்பதை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை.
இப்பொழுது அவர்கள் செயல்களே அவர்களை வளைத்து கொண்டன. அவை என் கண்முன் இருக்கின்றன. இஸ்ரவேல் அரண்மனையில் சதித்திட்டம். தங்கள் தீமையினால் அரசனையும் தங்கள் பொய்களினால் தலைவர்களையும் அவர்கள் மகிழ்விக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள், எரியும் அடுப்புக்கு ஒப்பானவர்கள். அப்பம் சுடுபவன் மாவை பிசைந்தது முதல் புளிப்பேறும் வரையில் கிளறாத நெருப்புக்கு ஒப்பானவர்கள். நம் அரசனின் திருநாள் என்று சொல்லி தலைவர்கள் திராட்சை ரசத்தால் போதை ஏறி கிடந்தார்கள். அரசனும் ஏளனக்காரரோடு கூடி குழாவினான். அவர்களின் இதயம் சதி திட்டத்தால் அடுப்பை போல் எரிகின்றது. அவர்களின் கோபத்தீ இரவெல்லாம் கனன்று கொண்டிருக்கும். அது காலையில் நெருப்பை போல கொழுந்துவிட்டு எரியும். அவர்கள் எல்லோரும் அடுப்பை போல அனலாய் இருக்கின்றார்கள். தங்களின் ஆட்சியாளர்களை விழுங்குகின்றார்கள். அவர்களின் அரசர்கள் அனைவரும் வீழ்ச்சியுற்றார்கள். அவர்களுள் எவனுமே என்னை நோக்கி கூப்பிடவில்லை. வேற்றினத்தாரை நம்பியதன் விளைவு. எப்ராஹிம் வேற்றினத்தாருடன் கலந்து வாழ்கின்றான். எப்ராஹிம் ஒரு புறம் வெந்த அப்பமாய் இருக்கின்றான். அந்நியர் அவன் ஆற்றலை உறிஞ்சிவிட்டனர். அதை அவன் அறியவில்லை. அவனுக்கு நரை விழுந்து விட்டது. அதையும் அவன் அறியவில்லை. இஸ்ரவேலின் இருமாப்பு அவனுக்கு எதிராக சான்று சொல்கின்றது. ஆயினும் அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பவில்லை. இவை அனைத்திற்கு பிறகும் அவரை தேடவில்லை. எப்ராஹிம் அறிவில்லா பேதை புறாவை போல் இருக்கின்றான். அவர்கள் எகிப்தை துணைக்கு அழைக்கின்றார்கள். அசீரியாவிடம் புகலிடம் தேடுகின்றார்கள். அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேலே விரித்திடுவேன். வானத்து பறவைகளைப் போல் அவர்களை கீழே விழ செய்வேன். அவர்கள் தீச்செயல்களுக்காக அவர்களை தண்டிப்பேன். அவர்களுக்கு ஐயோ கேடு. என்னை விட்டு விலகி அலைந்து திரிகின்றார்கள். அவர்களுக்கு அழிவுதான் காத்திருக்கின்றது. அவர்கள் எனக்கு எதிராக கலகம் செய்தார்கள். நான் அவர்களை மீட்டு வந்தேன். ஆனால் அவர்கள் எனக்கு எதிராக பொய் சொல்கின்றார்கள். தங்கள் உள்ளத்திலிருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரல் இடவில்லை. அதற்கு மாறாக தங்கள் படுக்கைகளில் கிடந்து கதறுகின்றார்கள். கோதுமைக்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் தங்களையே பீத்து பிடுங்கிக் கொள்கின்றார்கள். நானே அவர்களை பயிற்றுவித்து அவர்கள் புயங்களை வலிமையுற செய்திருந்தும் எனக்கு எதிராக தீங்கு நினைக்கின்றார்கள். பாகாலை நோக்கியே திரும்புகின்றார்கள். நம்ப முடியாத வெள்ளுக்கு ஒப்பாய் இருக்கின்றார்கள். அவர்களுடைய தலைவர்கள் நாவால் பேசிய இருமாப்பை முன்னிட்டு வாளால் மடிவார்கள். இதுவே எகிப்தை முன்னிட்டு அவர்களுக்கு ஏற்படும் நிந்தையாகும். ஹோசேயா அதிகாரம் 8. எக்காலத்தை ஊது. கழுகு ஒன்று ஆண்டவருடைய வீட்டின் மேல் பாய்ந்து வருகின்றது. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள். என் திருச்சட்டத்தை மீறி நடந்தார்கள். இஸ்ரவேலர் என்னை நோக்கி கூக்குரலிட்டு, எங்கள் கடவுளே, நாங்கள் உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். நலமானதை வெறுத்து விட்டார்கள். பகைவன் அவர்களை துரத்துவான். அரசியல் குழப்பமும் சிலை வழிபாடும். அவர்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று. அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கென சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரவேலரிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே. கைவினைஞன் ஒருவன் தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். வேற்றினத்தாரை நம்பி பாழாய் போன இஸ்ரவேல் விழுங்கப்பட்டாயிற்று. இப்பொழுது அவர்கள் வேற்றினத்தார் நடுவில் உதவாத பாத்திரம் போல் இருக்கின்றார்கள். அவர்கள் தனிமையில் திரிகிற காட்டு கழுதை போல் அசீரியாவை தேடி போனார்கள். எப்ராஹிம் மக்கள் தங்கள் காதலருக்கு பொருள் கொடுத்து வருகிறார்கள். கைக்கூலி கொடுத்து வேற்றினத்தாரை அவர்கள் துணைக்கு அமர்த்தி கொண்டாலும் இப்பொழுதே நான் அவர்களையும் சேர்த்து சிதறடிப்பேன். தலைவர்கள் ஏற்படுத்திய மன்னன் சுமத்தும் சுமையில் சிறிது காலம் துயருறுவார்கள். எப்ராஹிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள். பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். இஸ்ரவேல் தன்னை படைத்தவரை மறந்துவிட்டு அரண்மனைகளை கட்டினான். யூதாவோ அரண் சூழ் நகர்கள் பலவற்றை எழுப்பினான். நானோ அவனுடைய நகர்கள் மேல் நெருப்பை அனுப்புவேன். அவனுடைய அரண்களை அது பொசுக்கிவிடும்.
ஹோசேயா அதிகாரம் 9. இஸ்ரவேலுக்கு வரும் தண்டனை தீர்ப்பு. இஸ்ரவேலே, நீ களிப்புறாதே, மற்ற மக்களைப் போல் நீ அக்களிக்காதே. உன் கடவுளை கைவிட்டு நீ வேசி தொழில் புரிந்தாய். கதிரடிக்கும் களமெல்லாம் நீ விலைமகளின் கூலியை நாடுகின்றாய். கதிரடிக்கும் களமும் திராட்சை கனிப்பிள்ளையும் ஆலையும் அவர்களுக்கு உணவு அளிக்க மாட்டா. புதிய திராட்சை ரசமும் இல்லாமல் போகும். ஆண்டவரின் நாட்டில் அவர்கள் குடியிருக்க மாட்டார்கள். எப்ராயிம் எகிப்துக்கு திரும்பி போவான். அவர்கள் அசீரியாவில் தீட்டுப்பட்டதை உண்பார்கள். திராட்சரசத்தை ஆண்டவருக்கு நீர்மப்படையலாய் வார்க்க மாட்டார்கள். அவர்களின் பலிகள் அவருக்கு உகந்தவை ஆக மாட்டா. அவை அவர்களுக்கு இலவு வீட்டு உணவு போல் இருக்கும். அவற்றை உண்பவர் யாவரும் தீட்டுப்படுவர். ஏனெனில் அவை அவர்களின் பசி தீர்க்கும் உணவே ஆகும். ஆண்டவரின் கோவிலில் அவை படைக்கப்படுவதில்லை. விழா நாள்களில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஆண்டவரின் திருநாள் என்று அவர்கள் செய்வதென்ன? அவர்கள் அழிவுக்கு தப்பி ஓடுவார்கள். எகிப்து அவர்களை சேர்த்து கொள்ளும். மெம்பிஸில் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். அவர்கள் விரும்பி வைத்திருந்த வெள்ளியால் செய்த அரிய பொருள்கள் காஞ்சொரி செடிகளுக்கு உரிமை சொத்தாகும். அவர்களின் கூடாரங்களில் முட்புதர்கள் வளரும். இஸ்ரவேலரின் பாவமும் அதற்கான தண்டனையும். தண்டனை தீர்ப்பு பெறும் நாள்கள் வந்துவிட்டன. பதிலடி கிடைக்கும் நாள்கள் வந்துவிட்டன. இதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வர். உன் தீச்செயலின் மிகுதியாலும் பெரும் பகை உணர்ச்சியாலும் இறைவாக்கினன் மூடனாயிருக்கிறான். இறை ஆவி பெற்றவன் வெறிகொண்டு உளறுகின்றான் என்கின்றாய். என் கடவுளின் மக்களாகிய எப்ராஹிமுக்கு இறைவாக்கினன் காவலாளியாய் இருக்கின்றான். ஆயினும் வேடனொருவனின் வலை அவனை எப்பக்கமும் சூழ்ந்துள்ளது. அவனுடைய கடவுளின் கோவிலிலும் பகைமை நிலவுகின்றது. கிபையாவின் நாள்களில் நடந்தது போலவே அவர்கள் கொடுமை செய்வதில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தீச்செயலை ஆண்டவர் நினைவில் கொள்வார். அவர்களுடைய பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பார். பாலை நிலத்தில் திராட்சை குலைகளை கண்டது போல் நான் இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். பருவகால தொடக்கத்தின் முதல் அத்திப்பழங்களைப் போல் உங்கள் தந்தையரை கண்டுபிடித்தேன். அவர்களோ பாகால் பெயோருக்கு வந்து மானக்கேடானவற்றுக்கு தங்களையே நேர்ந்து கொண்டார்கள். எப்ராஹிமின் மேன்மை பறவை போல் பறந்தோடிவிடும். அவர்களுக்குள் பிறப்போ கருத்தாங்குவதோ கருத்தரிப்பதோ எதுவுமே இராது. அவர்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்தாலும் ஒருவனும் எஞ்சியிராமல் அப்பிள்ளைகளை இழக்க செய்வேன். நான் அவர்களை விட்டு அகன்று விட்டால் அவர்களுக்கு ஐயோ கேடு. நான் பார்த்ததற்கிணங்க எப்ராஹிம் தம் மக்களை கொள்ளை பொருளாய் ஆக்கியிருக்கின்றான். எப்ராஹிம் தம் மக்களை எல்லாம் கொலைகளத்திற்கு கூட்டி செல்வான். ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுத்தருளும். எதை கொடுப்பீர்? கருச்சிதைவையும் கருப்பையையும் பால் சுவரா முளைகளையும் கொடுத்தருளும். கில்காலில் செய்த பாவத்திற்கு தண்டனை. அவர்களின் கொடுஞ்செயல்கள் யாவும் கில்காலில் உருவாயின. அங்கேதான் நான் அவர்களை பகைக்க தொடங்கினேன். அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு என் வீட்டினின்றும் நான் அவர்களை விரட்டி அடிப்பேன். இனி அவர்கள் மேல் அன்பு கொள்ள மாட்டேன். அவர்களின் தலைவர்கள் அனைவரும் கலகக்காரராய் இருக்கிறார்கள். எப்ராஹிம் மக்கள் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள். அவர்களுடைய வேர் உலர்ந்து போயிற்று. இனிமேல் அவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் நான் அவர்களுடைய அன்பு குழந்தைகளை கொன்று விடுவேன். என் கடவுள் அவர்களை தள்ளிவிடுவார். ஏனெனில் அவர்கள் அவருக்கு செவி கொடுக்கவில்லை. வேற்றினத்தார் நடுவில் அவர்கள் நாடோடிகளாய் திரிவார்கள்.